அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பக்தியால் யான் உன்னை பல காலும், பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, முத்தன மாறனை பெருவாழ்வில் முற்றிய சேர்வதற் அருள்வாயே. வித்தகா வேத சத்தினி பாதா ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தகா வேத சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை, சதுர்த்தசி திதி 7 மணி 9 நிமிடம் வரை இருக்கு. அதுக்கு பிறகு தான் பௌர்ணமி வருது. ஆனால் பௌர்ணமி, ஏன்னா இந்த இரவு பூரா பௌர்ணமி இருக்கு. அதனால் இந்த பௌர்ணமி சித்த யோகம், விசாக நட்சத்திரம் சித்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7 to 9, குளியன் 10 முதல் 12:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஒரு சிறந்த நாள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த நாள். அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இன்று கண்கூடா காட்சியாக இருக்கும். 10 நாளாக எல்லா முருகன் ஆலயங்களிலும் இந்த விசாகம் கொண்டாடுவார்கள். பழனி பாத யாத்திரை மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை மக்கள் நிறைய செல்வாங்க. அருமையான நாள் என்று அவை முருகப்பெருமானுடைய நாள். அதனால எல்லாரும் இன்றைய முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல நாள், நிறைவான நாள். இது இரவு 7 மணிக்கு மேலே நிலவும் வந்துடுது, பௌர்ணமி வந்துடுறாங்க. அதனால் இது திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். மக்கள் பத்தோட முருகா முருகா என்று எம்பெருமான் முருகப்பெருமானை, வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன், அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வதற்காக அங்கே சில பேர் அங்கேயே 10 நாள் கூட தங்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் நம்மெல்லாம் இருந்த இடத்துல இருந்து அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அப்புறம் உயர்ந்த நாள் இந்த முருகனுக்கு உயர்ந்த நாள். இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறார் என்றால் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ல் சூரியன் சுக்கிரன் எல்லாம் இருக்கார். 2ஆம் அதிபதி 2லேயே இருக்காங்க. 2வது வீட்டுக்குடைய கிரகமான சுக்கிரன் 2லேயே இருக்கார். புதன் ராசியில் இருக்கார். குரு 2ல் இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கார், அதுவும் நல்லது. அதனால் இந்த 3 கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்காங்க. அது மேஷராசிக்கு அருமையான பலன். இந்த நல்லதெல்லாம் நடக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார், அதுவும் நல்ல நிறைவு என்று சொல்லலாம். ஆகவே மேஷராசி என்பதே இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் என்று சொல்வது. அதனால் இந்த அருமையான நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டார். 4ஆம் அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். குரு ராசியில் இருக்கு. சனி பகவான் 10ல் இருக்கு. செவ்வாய் ராகு 11. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு. அதில் கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. ஆகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். இந்த குரு மட்டும் ஜென்ம குரு என்று சொல்வார்கள். அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாயிடாமல் ஏதாவது இடம் கொடுத்துடாமல் கவனமாக நடந்துங்கோ. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு 10ல் சனி இருப்பது தொழிற்சான பிரமாதமாக இருக்குது. ராகு 11 இருப்பது நல்ல பலனை தருவார்.
அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. 5 கூடிய சுக்கிரனும் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் 10ல் செவ்வாய் ராகு இருக்குது. தொழிற்சாரம் பிரமாதமாக இருக்கிறது. எந்த தொழிலை செய்தாலும் நல்ல நிறைவாக இருக்கும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் சொல்லுவாங்க. நல்ல காரியம்னா திருமணம் தான், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இந்த மாதிரி செலவுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் கவனமாக செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. கடகராசி என்பவர்கள் குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது பெரிய சிறப்பு. அதனால் சனி 8ல் இருக்காங்க, ராகு 9ல் இருக்கு. இதெல்லாம் காரியங்களை தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்றது. செவ்வாய் 9ல் இருக்கு. செவ்வாய் யார் அப்படின்னா 5 கூடியவர், 5 10 கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பதே உங்களுக்கு இந்த குரு 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது 10 கூடியவர் பலமாக இருக்கார், 10ல் ராசிநாதன் இருக்கார். ஆனால் குரு 10ல் இருப்பது அவ்வளவு சாக்கியம் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு வலுவாக இல்லை. சனி 7ல் இருக்குது, செவ்வாய் ராகு 8ல் இருக்குது, புதன் மட்டும் 9ல் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் சிம்மராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ல் இருக்கக்கூடிய சனி மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கும், அதை பார்த்து கவனமாக நடந்து கொள்வார். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அது 2 பெரிய சிறப்பு. உங்களுக்கு 2ல் சந்திரன் இருக்கார். உங்களுக்கு சந்திரன் 11 கூடியவர் 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. ஆகவே உங்களுக்கு எப்படின்னா 6ல் சனி இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல நிறைவு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு நல்ல பலன். குரு 9ல், சுக்கிரன் 9ல், 6ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைவான பலன் தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு அருமையான நாள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு காரியங்களை தடைப்படுத்துவார். வேறு ஒன்றும் பயப்படாதீங்க. புதன் 7ல் இருக்காங்க. அது புதன் 7ல் 9 கூட 7ல் இருப்பது நல்லது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது பெரிய அமைப்பு. ராகு 6ல் இருப்பது எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்வார்கள். ஆகவே துளாராசியை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அப்படியே கவனமாக பாருங்க, ஒன்றும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல நிறைவு. அந்த குருவை தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு யாருக்குமே எந்த கிரகங்களோ, சனி 4ல் இருக்குது, செவ்வாய் ராகு எல்லாம் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை. ஆகவே குரு மட்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காரு. இந்த குரு யாருன்னா 2, 5 கூடியவர். அவர் கடத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல போயிருப்பது நல்லதை செய்வார். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி 3ல் இருக்கார். அருமையாக நமக்கு 7 எல்லாம் முடிந்து சனி 3ல் இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இது 2 உங்களுக்கு அருமையான அமைப்பு. குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உடல்நிலையை சற்று கவனம் தேவை. எந்த காரியமும் எதிர்ப்பு ஏற்படாமல் செஞ்சிடுவாங்க, நல்லது. ஆகவே தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சரியில்லை. ஆனால் சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அது நல்ல நிறைவு. 3ஆம் இட ராகுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனால் மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கண்டிப்பாக அந்த மகர ராசிக்கு குரு நல்ல பலனை செய்வாங்க. ஓராண்டு இருப்பாங்க. இந்த ராகு பகவான் இன்னும் ஓராண்டு இருப்பாங்க. இவங்க 2 சேர்ந்து மகர ராசி என்பவர்களுக்கு நல்லது செய்வார்கள். 7ரை சனி இருக்கிறது, சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களை, உங்களுக்கும் 7ரை சனி நடக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகள் இந்த சனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும். உங்களுக்கு ஜென்ம சனி, கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும். ஆகவே நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. அதனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலமாக இருக்கும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கார். அது மட்டும் உங்களுக்கு நல்ல நிறைவாக இருக்குது. மற்றபடி ரொம்ப கவனமாக. குரு 4ல் இருக்காது. வாகனத்துலலாம் மெதுவாக போங்க. வேகமாக எந்த காலத்தை கொண்டு வாகனங்களில் வேகமாக போகாதீங்க. 50க்கு மேலே போகாதீங்க. வாகனம் 4ஆம் இடம் வாகனம். அந்த குரு 4ல் இருக்கும்போது வாகனங்களால் சிரமங்கள் ஏற்படும்.
அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கும் 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கின்றாங்க. உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு செவ்வாய் இருக்குது, 2ல் புதன் இருக்காங்க, குரு வந்து 3ல் இருக்காரு, சுக்கிரன் 3ல் மறைவு, சூரியன் 3ல். இதெல்லாம் நல்ல அமைப்பு கிடையாது. ஆக மீனராசி என்பவர்களே ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்கள் 7 பகவானுடைய காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தரும். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக அந்த கோளறு பதிகம் நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம். ஆகவே இந்த இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்வது. ஆகவே இந்த இறை வழிபாடை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஆகவே அன்பான நேயர்களே, முதல்ல பக்தி தான் நமக்கு முக்கியம். அதனால் பக்தி விட வந்து வேறு எதுவுமே நமக்கு அதை இறைவனை நாடுவது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த இறைவனுடைய பக்தி நாம் செய்து இந்த சிரமங்களிலிருந்து நாம் விடுபட்டு நல்ல பலன்களை அடைய வேண்டும். இந்த முருகனுக்கு உகந்த நாள், நல்ல நாள். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகங்கள் எல்லாம் நிறைய வருகின்றது. இந்த சந்தேகங்கள் வந்து எப்படின்னா, ஆண் குழந்தை இல்லையே, ஆண் குழந்தை இல்லை என்றால் அவன் வம்ச விருத்தியாகாதே, பாவி என்று சொல்லியிருந்தார்கள். எனக்கு என்னமோ அது சரியாக படலை. ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தை இருந்தால் நம்முடைய வம்சம் விருத்தியாகும், பெண் குழந்தை இருந்தால் அவர்களுடைய அடுத்தவருடைய வம்சம் விருத்தியாகும். இந்த அடுத்தவருடைய வம்சம் விருத்தியாவதற்கு நாம் காரணமாகிறோம். இது எல்லாத்தையும் விட பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் பெண் குழந்தையை பெற்று அடுத்தவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து அந்த பெண்ணு போய் அந்த குடும்பத்துடைய வம்சத்தை விருத்தி செய்கிறாள். அதற்கு நாம் பெண்ணை பெற்ற நாம் காரணமாக இருக்கிறோம். அதனால் இப்போ இன்றைய காலத்தில் ஆண் என்ன பெண் என்ன அந்த அந்த வித்தியாசமே நமக்கு தேவையில்லை. அந்த காவலையும் நமக்கு வேண்டாம். அந்திம காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கவலை இருக்கிறது. அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். அது இறைவன் செயல். நாம் மரணமானதுக்கு அப்புறம் நம்மளை யார் என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு என்ன செய்ய போகிறாங்க என்பது நமக்கு தெரியாது. அது இறைவன் கட்டளை, இறைவன் பார்த்துக்கிறார். அதனால் நாம் புண்ணியம்தான் செய்திருக்கிறோம், பாவம் செய்யவில்லை. அதனால் ஆண் குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஒரு கேள்வி வந்தது. ஒரு பெரிய ஜோதிடத்தை ஒரு கேள்வி வந்தது, அந்த நிகழ்ச்சியில் வந்தது. அதை பார்த்தேன் நான். அவர் அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லலை. அவர் வந்து மழுப்பலான அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிச்சுட்டார். அது அப்படி சொல்லக்கூடாது. அவங்க கேட்டது எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு யார் என்ன செய்வாங்க என்று கேட்டார்கள். அதற்கு அவர் வந்து சரியான பதிலை கூறாமல் அதுக்கு என்ன பண்ணுறது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். அது வந்து அவர் வந்து சரியான நல்லா படித்தவர், சரியான விளக்கம் சொல்லியிருக்கணும், சொல்லவில்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது வந்து குறையாக சொல்லலை. அது எதுக்காக இந்த மாதிரி சொன்னால் விட்டாரோ, பெரியவர் அதை நம்ம கிட்ட போகக்கூடாது. அதனால் என்ன காரணத்தினால அவர் இந்த மாதிரி சரியான ரிசல்ட் சொல்லலைன்னு நினைக்கிறான். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரங்கள் நமக்கு பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பேரந்தான். அதனால் நம்ம அந்த சிந்தனையோடு தான் நம்ம வாழ வேண்டும். தவிர ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே, நமக்கு யார் வேணுவா அப்படின்னு சொல்லுவாங்க, பேரங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க. அதனால அந்த சிந்தனை எல்லாம் வேண்டாம். பெண்ணை பெற்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் தான். ஏன்னா அடுத்தவர் வாழ்வதற்கு, அடுத்தவர்கள் வம்சம் தழைப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமே, அதற்கு ஒரு கருத்தை நாம் ஆய்வு செய்தோம் என்றால் அதுதான் எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த கருத்து. நம்முடைய வம்சம் விருத்தியாகவிட்டாலும் அடுத்தவருடைய வம்சம் விருத்தியாவதற்கு நாம் ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறோம். நாம் பெண்ணை பெற்று அடுத்தவருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றோம். அந்த வழியின் மூலமாக அடுத்தவருடைய குடும்பம் விருத்தியாகிறது. அதனுடைய பலன் பூரா நம்மை சார்கிறது என்று சொல்லி இந்த பெண்ணை பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இறைவன் இருக்கிறார்கள். பெண் வடித்து பேரென்றார், அவர்களால் நம்மளை பார்த்துக் கொள்வார்கள் என்று கூறி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.